இந்த மாதம் தேங்காய் பறிக்கிறதுக்கு நாளாச்சு. தேங்காய் பறிக்கிறதுக்கு முன்னாடி பழைய தேங்காயெல்லாம் வந்து விற்கிறது வழக்கம். என்னதான் அந்த தேங்காயை மாற்றினா தான் புதிய தேங்காய் போட முடியும். நேற்றைக்கு சாயங்காலமே கொஞ்சம் தேங்காயெல்லாம் வந்து தொளிச்சு வச்சுட்டோம், காலையில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஸ்கூலில் ஓப்பன் ஹவுஸ் மீட்டிங், போகிற வழியில் அப்படியே தேங்காய் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ எல்லாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு பீக்கான விலைக்கு விற்றுருக்கோம்னு சொல்லலாம். என்னை பார்த்தீங்கன்னா 1 கிலோ தேங்காய், அதாவது நாங்கள் கடையில் விற்கிறதுக்கு கிலோ 65 ரூபாய். தென்னை விவசாயம் லாபமாக நஷ்டமானு கேட்டிங்கன்னா எங்களை பொறுத்த அளவில் லாபம் தான். இப்போ தேங்காய்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து 3/4 கிலோ வரை இருக்கும், சிலது வந்து 1/2 கிலோ, சிலது 1/4 கிலோவும் இருக்கும். இந்த சிலந்தி தாக்குதல் எல்லாம் இருந்தாச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி சைஸாக இருக்கும். ஆனால் சராசரியாக ஒரு தேங்காய் வந்து 1/2 கிலோ போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைகளில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயோட விலை 400 ரூபாய் பக்கத்தில் போயாச்சு. இதே மாதிரி போயிட்டு இருந்தாச்சுன்னா இன்னுமே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவு தென்னை விவசாயத்தை ஊக்கப்படுத்துங்க. வீடுகளில் 1 இல்லை 2 தென்னை மரம் வச்சு நமக்கு தேவையான தேங்காயாவது அதில் இருந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 4-5 வருஷம் பார்த்தீங்கன்னா தென்னம்பிள்ளைய பிள்ளை மாதிரி தான் பார்த்து வளர்த்தணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்தீங்கன்னா நம்ம காலத்துக்குமே பலம் தரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.